சாரோடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிது, விஜயகாந்த் சாரோடைய அறிமுகம் கிடச்சிது. அவர் தான் எனக்கு ஸ்டெண்டியூனில் சேர்த்துக்கு எனக்கு அப்போவே பணம் கட்டி சேர்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய மேரேஜ் பண்ணி வச்சார். இல்லை எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல அவர் இருந்தார். எனக்கு ராஜின்ற பேரை தவசி ராஜின், அந்த தவசி படத்து மூலமாக தவசி ராஜின்னு பேர் வச்சார். ஸோ அவர் தான் எனக்கு எல்லாமே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பரபரப்பான தவசி சார் நாங்கள் பார்த்துருக்கோம், தவசிராஜ் சார் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து அதுக்கு இருந்து சம்மந்தமே இல்லை வந்து உட்காந்துருக்கீங்க, எப்படி அது? இது ஃபேமிலி இல்லை, இங்கே தானே எல்லாமே. சரி, இங்கே சைலண்டாக தான் இருக்கணும். நம்மளோட பெரிய ஆள் இங்கே இருக்காங்க பக்கத்தில். ஆனால் நான் உண்மையாலுமே மெய் மறந்து ஒரு ஆளை ரசித்து நான் பார்க்குறேன்னா அது அங்கிள் ஸ்டண்ட் மாஸ்டர்ன்றது கிடையாது. ஒரு ஒரு பர்சனாக அவர் இந்த ஏஜில் ஒரு எனர்ஜெட்டிக்காக எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே கண்டிப்பாக அங்கிளை நான் சொல்லுவேன். வெளியில் இருக்க எப்படி வேணாலும் நினைக்கலாம், நான் ரொம்ப ஃப்ரீ பேடு, எனக்கு என்ன ஒய்ஃப் இருக்கா, எல்லாத்தையுமே இந்த அம்மா தான் பார்த்துப்பாங்க. இன்ன வரைக்கும் இவங்களுக்கு நான் ஒரு சட்டை கூட எடுத்து கொடுத்ததில்ல. இங்கே டேடி மம்மி, இங்கே எனக்கு டேடி மம்மி, நான் அங்கே அவங்க எனக்கு டேடி மம்மி, அந்த மாதிரி தான். லைக் ஒரு அத்தை மாமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. மேரேஜ் ஆகி ஒரு 4 months இருக்கும், டில் டேட் அந்த மாதிரி ஃபீலிங்கே வந்ததில்லை. ஃப்ரீயாக இருக்க, அங்கேயும் ஃப்ரீயாக இருப்பேன், இங்கேயும் ஃப்ரீயாக இருப்பேன், ஜாலி, ஒரு ஃப்ரீ பேர்ட். என் சம்மந்தியை பற்றி சொல்லணும்னா ஃப்ரெண்டு அப்படி இருக்கணும். ஒரே என்னமோ சொல்லுவாங்க, உயிர் ஒரு உடம்புன்ற மாதிரி, ஒரு உயிர் உடம்புன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரியே இருப்பார். பொண்ணை கொடுக்குற அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, பையோ போகிறோம் பொம்பளை பிள்ளை எப்படி, அந்த பயம் அதெல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. எங்கள் வீட்டிலே இருக்கிற மாதிரியே அவள் எங்களுக்கு நினைப்பு வந்துச்சு. இன்ன வரைக்கும் நான் குக் பண்ணதில்லை. இப்படியே இன்னும் டு பி ஆனஸ்ட் வந்து 1 o'clock தான் எழுந்துப்போம். மதியம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் மம்மி தான் கால் பண்ணுவாங்க, இன்னும் தூங்குற எழுந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என் மாப்பிள்ளை மாதிரி ஒரு நல்லவன் நான் பார்த்ததே இல்லை. என் பிள்ளை எவ்வளோ எனக்கு பிடிக்குமோ, எவ்வளோ என் பிள்ளை தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைப்பணும், அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு மாப்பிள்ளையாக கிடைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும், அதை விட ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் தேவைப்படும். ஸ்டன் மாஸ்டர் தவசிராஜ் அவங்களுடைய ஒரு ஹோம் டூர், ஹாப்பி ஹோம் டூரை பார்க்கலாம் வாங்க. வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இது எங்கள் மாமனார், இது வந்து என் பையன். எனக்கு ஃபஸ்ட்டு இவனுக்கு இவனுக்கு முன்னாடி பிறந்தான். அவன் இவன் தான் ஃபஸ்ட்டு பிறந்தான். அவன் இறந்துட்டான். பிறந்த ஒரு 2 மாதத்துல இருந்தான். அதுக்கப்புறம் தான் இவன் பிறந்தான். இப்போ எங்கள் அப்பா அம்மா இல்லை, ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது என் பொண்ணு மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோஸ். இது வந்து நம்மளுடைய சாமி ரூம், பூஜை. என்னென்னா மதுரை வீரன், பொம்மி அம்மா, வெள்ளையம்மா, இது எங்களுடைய குலதெய்வம். அதனால் அவங்கள ஃபுல்லாக ஒரு ஃப்ரேம் பண்ணி அவங்கள வச்சாச்சு. அது எங்களுடைய ஃபேமிலி. இது வந்து அப்படியே ஏதோ ஒரு சின்ன இது என்னால் முடிஞ்சதா ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்கு ஒன்று, இது ஒரு RDX படம், அந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒன்று அப்படியே வாங்கியிருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நான் டாக்டரேட் வாங்கினேன். அதுக்காக டாக்டரேட் வாங்கும்போது எடுத்தது. இது என் ஃபேமிலி அப்படியே இந்த மேரேஜ் டைமில் எங்கள் ஃபேமிலி சேர்ந்து ஒன்று எடுத்தோம். இது வந்து நான் மலேசியாவில் படம் பண்ணிட்டு இருந்தேன், மலாய் படம். ஸோ அப்போ மலேசியாவில் போயிருக்கும்போது பெத்தகை முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். இது அப்போ எடுத்தோம். இவங்க எல்லாம் பசங்க எல்லாம் ஒருத்தர் ஒரு ஸ்டைலு, அதனால் அவங்களுக்கு அது லாஸ்ட் டைம் நான் CM மீட் பண்ணேன், அப்போ அதை எடுத்தது. இது வந்து திருமாவளவன் சார் வந்து ஒரு படத்துக்கு வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்காக நான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து இங்கே மாட்ட முடியல, அதனால் எல்லாமே உள்ளே இருக்குது. எப்படிண்ணே அது எல்லாமே தாத்தாலே வருது, எப்படி அது? அது இப்போ எப்படின்னா எங்களுடைய ஃபேமிலியை ஃபஸ்ட்டு நம்ம நேயர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அவர் வந்து என்னுடைய சம்மந்தி வெங்கடேஷ்ன்ற கோபி அவர் பேர். அவங்க வந்து அவருடைய ஒய்ஃபு. இவர் வந்து தன்வந்த் ராஜ், இவருடைய எங்கள் மாப்பிள்ளை. இவர் யோகேஷ், அவருடைய தம்பி. இவர் எங்கள் ஒய்ஃபு, பேர் சங்கீதா. இது என்னுடைய டாட்டர் சத்யா, என் சன்னு தர்ஷித் ராஜ்.
என்னுடைய 3வது பொண்ணு சந்தியா ராஜ், ஓகே என்னுடைய ஃபர்ஸ்ட் டாக்டர் ரம்யா ராஜ், இன்னொரு டாக்டர் இருக்கா, கொஞ்சம் வெளியே போயிருக்கா. சரி. ஸோ இது வந்து எங்களுடைய ஃபேமிலி. ஓகே. சௌமியா ராஜ் என்னுடைய செகண்ட் டாக்டர். எங்களுக்கு வந்து இப்போ எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்க்கணுன்னு சொல்லி பெருசாலாம் நாங்கள் இது பண்ணலை. ஓகே. கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அப்படி ஒரு பிளான் பண்ணோம். பண்ணோடனே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடமே அமைஞ்சது, அது கடவுள் புண்ணியத்தில் அது நல்ல இடமா அமைஞ்சது. ஸோ அந்த இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அபூர்வமான தருணம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கலைஞர், திரைப்பட கலைஞரையோ இல்லை ஏதாவது பெரிய இசைமேதையோ அவங்க வீட்டில் வந்து அவங்கள பார்க்கறது, எல்லா குடும்பத்தோட பார்க்கறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கீங்க. தனுந்தராஜ் சார், அவங்களுக்கு எப்படி சார் கெமிஸ்ட் ஒர்க் அவுட் ஆச்சு? நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து நேவி நேவல் மெரைன் அவங்க வந்து மேடம் வந்து ஹேர் ஹோஸ்டஸ்ன்னு கேள்விப்பட்டேன். எப்படி 2 பேருக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? எங்கே பார்த்தீங்க, எங்கே மீட் பண்ணீங்க? ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்து மீட் பண்ணி நாங்கள் எதுவும் லவ் மேரேஜ்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் அங்கிள் மூலியமாக தான் வந்தது எல்லாமே. ஓகே. ஒரு மூலியமா பேசணும் அப்படின்றதான் கேள்விப்பட்டேன். சார் வந்து இந்த மாதிரி அங்கிள் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் தானே. ஓகே. நான் கூட வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அவங்கள்ட்ட பேசினேன். ஆனால் அங்கிள் வந்து ரொம்ப சாஃப்டான பர்சன். ஓகே. அங்கிள் பார்க்க ஏதாவது வெளியில ரகடா இருந்தாலும் உண்மையாலுமே சொல்லலாம். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம், உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் ஆகலையா? நம்ம வந்து மெரைன்ல இருக்கோம், அவங்க வந்து ஏர் ஹோஸ்டஸ், எப்படி நமக்கு 2 பேரும் எப்படி அதெல்லாம் எப்படி? இது வந்து ஒரு அவங்களோட ப்ரொஃபஷன் வேற வேற தான். ஓகே சரி. ஆனால் அது எப்படியோ எங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படியே செட் ஆயிடுச்சு. நல்ல விஷயம் சார். ஆனால் இவர் பேர் தனுவந்தராஜ், எல்லாருக்குமே ராஜ்ராஜ்னு தான் இருக்கு முடியுது. அது முதல்ல கேட்டேன், எப்படி அது எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. சரி. எங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலியோட எல்லாரும் பேருமே அவங்க வீட்டுல இருக்கு, அவங்க வீட்டுல இருக்க எல்லா ஃபேமிலி பேரும் எங்க வீட்டுல இருக்கு. இப்படி எப்படின்னே எங்களுக்கு தெரியல. சரி. ஆனா கேப்டன் விஜயகாந்த் மறைந்த புரட்சி காலேஜ் கேப்டன் விஜயகாந்த் அவங்க தான் வந்து உங்களை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? 2 வார்த்தை சொன்னீங்கன்னா. எனக்கு நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப வருஷமாக சினிமா அதுக்காக நான் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாரோடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிது, விஜயகாந்த் சாரோடைய அறிமுகம் கிடச்சிது. அவர் தான் எனக்கு ஸ்டெண்டியூனில் சேர்த்துக்கு எனக்கு அப்போவே பணம் கட்டி சேர்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய மேரேஜ் பண்ணி வச்சார். எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல அவர் இருந்தார். எனக்கு ராஜின்ற பேரை தவசி ராஜின்னு, அந்த தவசி படத்து மூலமாக தவசி ராஜின்னு பேர் வச்சார். ஸோ அவர் தான் எனக்கு எல்லாமே ரொம்ப நாளாவே எனக்கு. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து எப்படி திடீர்னு இயக்குனராக மாறுறீங்க? அவள் இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து குற்றம் செய்யலை இந்த படத்தில் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. அப்புறமா வந்து இப்போ அட் ப்ரெசன்ட் கூலி வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி உங்களால் சாத்தியம்? அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து தான் இருக்கிற தொழிலில் ப்ரொமோஷன் ஆகணும்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக சினிமாவில் அந்த கேப்டன் ஆஃப் ஷிப் டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பண்ணணும்னு எல்லா கலைஞர்களுக்கும் அது உறுதியானது இது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் சரி எப்படியாவது ஃபியூச்சரில் ஒரு படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது உங்கள் இந்த கடைசி பிள்ளை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாரு நினைக்கிறேன். அவர் வச்சு ஏதோ படம் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டோம். கங்க்ராட்ஸ்ண்ணே. அப்புறம் கேட்கணும், இப்போ இவங்களெல்லாம் எப்படி உங்களை படிக்கிறதெல்லாம் எப்படி இவங்களை வந்து ஏர் ஹோஸ்டஸ் ஆக்கி விட்டுட்டீங்க. ஒருத்தர் வந்து அவங்க 2 பேர் காலேஜ் பண்ணுறாங்க. இது கேரியர் வந்து நீங்கள் அவங்களே சூஸ் பண்ணி விட்டுட்டீங்களா இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்களா? இல்லை நம்ம தான் எல்லாமே. நாங்கள் இப்போ நம்ம வந்து பெருசாக அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். இனி இந்த வர ஜென்ரேஷனுக்கு வந்து படிப்பு தான். படிப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது நமக்கு நல்லா நம்ம அனுபவத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதனால் அவங்களுக்கு பெருசாக நம்ம எதுவும் சேர்த்து வைக்கணும் கூட படிப்பை கொடுத்துணுன்னு மட்டும் எனக்கு அதில் நான் தெளிவாக இருந்தேன், நானும் என் ஃபேமிலி ஒய்ஃபும். ஸோ அதனால் அவங்கள நல்லா படிக்க வச்சுட்டோம். அவங்க வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க. செகண்ட் டாக்டர் வந்து சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறா. அவள் தேர்ட் வந்து இப்போ ட்ராவலிங் டூரிசம் முடிச்சிருக்கா. இந்த அம்மா இப்போ தேர்ட் இயர் போகிறாங்க. இவர் வெஸ்காம் ஃபர்ஸ்ட் இயர் போகிறா லயலால். ஸோ நம்ம படிப்பு தான் இந்த உலகத்தில் மெயின், அதை கொடுக்கணும்னு நினச்சோம். சரிண்ணே. அப்போ அதாவது நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக சொல்லணுன்னாக்கா, சராசரி சாமானிய சென்னை வாழ் மக்கள், சென்னை வாழ் ஒரு குடிமகன்னாக்கா அது கொருக்குப்பட்டியாக கூட நாங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இருந்து இந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களோட உழைப்பு இருக்கும், கஷ்டம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி உங்களை மாதிரியே ஒரு முன்னேறி துடிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை? கடுமையாக உழைக்கணும், கனவை நோக்கி பயணிக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு அதை அதோட விட்டுடக்கூடாது. தொடர்ந்து முயற்சிச்சுட்டே இருக்கணும். முயற்சி திருவினையாக்கணும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதுக்காகவே ஓடணும்.
அதை நம்ம துரத்த அது ஒரு நாள் வந்து நம்ம கிட்ட சேர்ந்துடும். அப்போ அது அந்த மாதிரியான முயற்சி எடுக்கணும். யாராக இருந்தாலுமே முயற்சி எடுக்கணும், கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். இப்போ நீங்கள் திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு தேன்கூடு மாதிரி தான். கரெக்டாக? கண்டிப்பாக. அது இப்போ அந்த வகையில் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஷூட்டுக்கும் போகணும், அவங்க காலேஜுக்கும் போகணும், இவர் வந்து ஷூட்டும் பார்க்கணும், வேலைக்கு எப்படி 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 மேனேஜ் பண்ணுறீங்க? எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை. எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் வெளியில் இருக்க எப்படி வேணாலும் நினைக்கலாம், நான் ரொம்ப ஃப்ரீ பேர்டு. எனக்கு என்ன ஒய்ஃப் இருக்கா, எல்லாத்தையுமே இந்த அம்மா தான் பார்த்துப்பாங்க. இன்ன வரைக்கும் இவங்களுக்கு நான் ஒரு சட்டை கூட எடுத்து கொடுத்ததில்ல. எனக்கே ட்ரெஸ்ஸே என் ஒய்ஃபு தான் எடுத்து கொடுப்பாங்க. நான் ஷூட்டிங்கு என்ன வேலையை மட்டும் நான் பார்ப்பேன். வீட்டில் ஃபேமிலி எதை பற்றியுமே எனக்கு தெரியாது. அது எல்லாமே இவங்க தான். நான் ஃப்ரீயாக அங்கே இருந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் இவங்க என்ன எந்த இதுவுமே என்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த கடவுள் நம்மளுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்து நல்ல ஒய்ஃபை கொடுத்தா, அதே மாதிரி நல்ல ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்து. சுருக்கமாக சொல்ல போனால் சக்ஸஸ்ஃபுல்லான எல்லா மனுஷனுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்றாங்க இல்லையா? உங்களுக்கு பின்னாடி நிச்சயமாக அவங்க இருப்பாங்க சார். எங்களுடைய வாழ்த்துக்கள். எப்படி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் வந்து திருவாரூர் நம்ம சிஎம்லாம் இருக்கிறவங்க தான். சரி. திடீர்னு என் பெரிய பையனுக்கு வந்து திடீர்னு ஒரு இது மாதிரி ஒரு திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலி பயங்கர மிக்கலாக இருக்கிறது மாதிரி ஒரு இது எல்லாமே இருந்துச்சு. எங்கள் ஃபாதர் பேர் வந்து ராஜேந்திரன். அதனால என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து தன்வந்தராஜ், யோகேஷ் ராஜ் அப்படின்ட்டு அந்த ராஜ் வந்துட்டு, அதுமாதிரி என் மருமக பேரும் வந்து அவங்க சார் பேர் வந்து ராஜ். அதனால அவங்க ஃபேமிலி அது மாதிரி இருந்தது. எல்லாமே ஆச்சரியமாக நடக்கிற மாதிரி ஒவ்வொரு சூழல்கள் எல்லாமே அடுத்தடுத்து நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிச்சு. அவங்க அங்கிள் மூலியமாக தான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க ராஜேஷன்ட்டு. அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு வந்து இந்த செய்தி வந்துச்சு. சரி, நல்ல பிள்ளையாக இருந்ததுன்னா நம்ம செய்வோம் அப்படின்ட்டு எல்லாமே கண்ணு மிக்க நேரத்தில் எல்லாமே அடுத்தடுத்து நல்லபடியாக நடந்துச்சு. இப்போது உங்களுக்கு வந்து மருமகள் கிடையாது, உங்களுக்கு மகள். ஆமாம், மகள். கண்டிப்பாக அதே மாதிரி அவங்களுக்கு மருமகன் கிடையாது, உங்களுக்கு மகன். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே உங்களோட கடவுள் நல்ல மனசுக்கும் நல்லோட உங்களோட வாழ்த்துக்கள் கொண்டு வந்ததுக்கும் அதில் நிறைய மென்மேலும் ஆசீர்வதிப்பார் சார். அம்மா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? அதாவது இப்போ அப்பா அதாவது ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டாங்க, என்னை எப்பயாவது பார்க்காம போயிட்டாங்க, டேடி என்னை கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எதனா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை என் கூட டேடி என் கூடவே அதை கம்யூனிகேஷன் அப்பப்போ பேசினே இருப்பாங்கல்ல, இப்போ வீட்டில் இருந்தாக்க எப்படிமா இருக்குங்க, அந்த மாதிரி எதனா ஒன்று தான். நீங்கள் ஏன்னா ஏர் ஹோஸ்டஸ் மேலே பறந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கேப் இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பிகாஸ் டேடி வந்து அவங்களுக்குலாம் செலிபிரிட்டி, நம்மளுக்கு வந்து எப்பயுமே டேடி தானே. ஸோ எனி டைம் கான்டாக்டில் இருக்கலாம், எப்பயுமே அவைலபிளாக இருப்பாங்க எங்களுக்காக. அப்படியா? சரி, உங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறத ஒரு வாரத்தில் என்ன சொல்லுவீங்க? தி பெஸ்ட் ஹீரோ. இப்போ மேரிட் லைஃப் எப்படி இருந்தது? மேரேஜ் லைஃப் வந்து நல்லா இருக்கு. ஓகே. லைக் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இப்படிலாம் நடக்கணும், நம்ம மேரேஜ் அப்படிலாம் நடக்கணும்னு. எந்த எல்லாமே அதுக்கு அபவ் தான், அதுக்கு மேலேயே பண்ணிவிட்டாங்க எல்லாருமே. ஊர்ல எனக்கு 2 ரிசப்ஷன் இருந்துச்சு. ஊர்ல வந்து அவங்க சைட் பண்ணாங்க, அதுவும் செமையா இருந்தது. அவங்களும் பண்ணிட்டாங்க. டாடி வந்து அவங்களும் அதுக்கு மேல. நம்மளுக்கு ரெண்டுமே பெஸ்ட். இதுவா அதுவா சூஸ் பண்ணவே தெரியல. ஓகே. உங்களுக்கு அடுத்த ஆம்பிஷன் இருக்குல்ல உங்களோட, அது என்ன சொல்லுங்க? ஆக்சுவலாக அவ்வளோ பிளான் பண்ணி நான் ஒன்றும் லைஃப்பை கொண்டு போகிறோம் கிடையாது. ஓகே, லெட் தம் லேர்ன் அண்ட் லிவ் த லைஃப், அதுதான் என்னோடய பாலிசி. ஓகே. இப்போ எனக்கே ஒரு குழந்தை அந்த மாதிரி வந்தாங்கன்னா நான் அதுவும் புஷ் பண்ண மாட்டேன். அப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனோ, அப்போ என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணி, பட் ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன். ஓகே. இது நல்ல வழியில் போகிறாங்களா, கரெக்டாக போகிறாங்களா, இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க சப்போர்ட்டுக்கு. கண்டிப்பாக இல்லை, நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ எனக்கு தவசி சார் தான் எனக்கு மாமனாராக அவர் வரன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டேங்கிறீங்களா? அதெல்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டீங்களா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்னு சொல்லி பேசினப்போ அப்போ எப்படி இருந்தது? உங்கள் ஃபீலிங் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக எனக்கு அதான் நான் பயமாக இருந்ததா? நான் அதான் சொன்னேனே, அஷிஷ்வர் அங்கிள்கிட்ட பேசும்போது ஃபஸ்ட் டைம் பேசும்போது ஓ ஸ்டன் மாஸ்டரா, ஓகே ரகடான கேரக்டர் தான். ஆனால் பேசினப்போ ஒரே ஃபர்ஸ்ட் கால் மட்டும் தான் பேசணும். ஓகே. டோட்டலாக எனக்கு அப்படியே ஒரு ஹம்புளான கரெக்டு, ரொம்ப ஒரு ஹம்புளான பர்சன்ட்டை நார்மலாக பேசின மாதிரி எனக்கு அப்படியே எனக்கு வாவுன்ற மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனால் பேசி அந்த கால் கட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பேசினப்போ அப்படி தான் இருந்துச்சு. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் ஃபஸ்ட்டு பேசும்போது. ஆக்சுவலாக நான் பேசும்போது நான் இப்போ அங்கே சிங்கப்பூரில் இருந்தேன். சிங்கப்பூரில் இருந்தீங்க? ஆமாம் சரி சார். உங்களுக்கு திடீர்னு சினிமா நடிக்கிறதுக்கு அழைப்பு வந்ததுன்னு வச்சுங்க, நீங்களா நீங்கள் ஹீரோ மாதிரி தான், ஹீரோ தான், நீங்கள் எல்லாருமே ஹீரோ தான், அவரும் நல்லா இருக்காரு, எல்லாருமே யாருக்கும் எலச்சவங்க சலச்சவங்களாம் கிடையாது என்பதில். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் என்ன பண்ணுவீங்க?
இப்போதைக்கு எதுவும் நம்ம அதை பற்றி யோசிக்கல. நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே சான்ஸ் கிடச்சா நான் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணலாம். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் சந்த் மாஸ்டர் இருக்காங்க சார், இவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? உங்களை ஏன்னா இவர் ஈச் அண்ட் எவ்ரி நூக்கன் காரணம் எல்லாமே தெரியும், சக்ஸஸ் நீங்கள் தான். இவரை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஆனால் படக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் சொல்லுவாங்களே, அவர் பார்த்து அலர்றவங்க இருக்காங்க, நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம். அவர் அடிக்கடி ரீல்ஸ் போட பிஸியாகவே இருந்துட்டு இருப்பாரு. இவரை நீங்கள் எப்படி ரோல் ஆன் பண்ணுறீங்க? வில்லனா பார்த்தா கஷ்டம் தான், ஹீரோவை பார்க்குறாங்களா அதனால ஈஸியாக இருக்குது சமாளிக்கிறதுக்கு. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் மேம். அவர் ஒரு இடத்துல நிற்காத ஒரு ஆள், எங்கேயா பறந்துட்டு ஒன்று நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வந்து நான் கேரளாலேருந்து சென்னை வந்துட்டு இருக்கணும், சென்னையிலேருந்து கேரளா போகிறோன்னு ஏதாவது எங்களுக்கு இப்படி தான் இருக்குது கம்யூனிகேஷன். நீங்கள் எப்படி அது மாதிரி உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கேப் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அவரை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது ஓப்பனாக மறுபடியும் கேட்குறேன். ஏன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டை சுற்றிக்கிட்டே இருப்பார். ஆமாம், சாப்பிட்டாரா கொண்டாடான்னு ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும். அதனால வீட்டில் எப்போ இருந்தாலும் கிளம்பிடுவாங்க. வீட்லேயும் அப்படி தான். ஓகே, அந்த சுறுசுறுப்பு இருந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன மேடம் பிடிக்கும்? ரொம்ப பிடிச்ச சாப்பாடுன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பிட்னா பிரியாணி சொல்லலாம். பிரியாணி சாப்பிடுவாங்க. சரி சரி. அதை விட டீ காஃபி தான் ரொம்ப ரொம்ப. ஓகே, டீ தான் ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோட டிசைட் பண்ணுறதுலாம் யார்? இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும், இல்லை வந்து இங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு வற்புறுத்தலாம் மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு. சரி, காலேஜ் போயிட்டுருக்கீங்களா? ஃபைனல் இயர் படிக்கிறேன். உங்கள் ஆம்பிஷன் என்னம்மா? ஆம்பிஷன் வந்து போலீஸ் ஆகணும், பேரண்ட்ஸோட விஷயம் நிறைவேற்றணுன்ற மாதிரி ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கேன். நிஜமான போலீஸ் ஆகணுமா? நிஜமா எக்ஸாம்ஸ் எழுதி பண்ணலான்னு இருக்கேன். நான் ஏன்னா அப்பா ஆக்டிங்கில் இருக்கிறதா கேட்குறேன். ஆக்டிங் வந்து அக்கால பார்த்துப்பாங்க. நான் இவங்க விஷ் படி போலீஸ் ஆகணும், ஆளாளுக்கு ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஆகலான்ற ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. என் பிரதர் பேர் வந்து தன்வந்த்ராஜ், என் பேர் யோகேஷ் ராஜ். சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருந்தோம். திடீர்னு வந்து மேரேஜ் சொன்னாங்க, என்னாலே நம்ப முடியல. எல்லாருமே கேட்டோன்னே எனக்கு வாங்கி கொடுத்துருவான். இப்போ எனக்கு பெரிய சப்போர்ட்டே அண்ணன் தான். அவரு அண்ணன் மெரைன்ல இருக்காங்க, நீங்க என்ன ஆகணும்? ஃபோன் கூட பெரிய வாங்கி சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. அதெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. உங்களோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன? ஃபியூச்சர் ஆம்பிஷன் இப்போதைக்கு நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ஐடியாஸ்லாம் இருக்குது. அது என்ன படம் இருக்குங்கண்ணா? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது. சரி, அது மாதிரி ட்ரை பண்ணணும் ஆசை. ஓகே, ஆனால் படத்துக்கு வர மாதிரி ஐடியா இல்லை? அது எதுவும் நடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை? அந்த மாதிரி ஐடியாஸ் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க, அவர் வச்சுருக்கீங்க, அவங்கள பார்த்து ஒரு சான்ஸே இல்லையே. அவங்கள பார்த்து ரசிக்கிறது ஹாப்பியாக இருக்கு. ஓகே, வணக்கம். அவருடைய செல்ல பிள்ளை நீங்கள் வருங்கால ஹீரோ வர இப்போ வந்து ஒரு படம் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் தகவல் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கூல் முடிச்சோன்னா டேடி வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று வந்திருக்குடா, நீ பண்ணுறியான்னு கேட்டார். ஓகே, நீங்கள் சொன்னால் பண்ணலாம் டேடி, நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் இட்டுன்னு போனார். அங்கே போய் டேரக்டர் எல்லாரையும் பார்த்தோம். டேரக்டர்லாம் டேடியோட ஃப்ரெண்டாக இருந்தார், ரொம்ப க்ளோஸாக பழகினார். மிரட்டி கூட்டு போனாரா, நீங்களே போனீங்களா? டேடி இட்டுமா நானும் போனேன், 2 பேரும் போய் பார்த்தோம். இல்லை நான் கேட்குறது, உங்களை மிரட்டி கூட்டு போனாரா? டேரக்ட்லாம் இல்லை, எனக்கும் இன்ட்ரெஸ்ட், எனக்கும் சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டேடிக்கும் தெரியும், சரி கரெக்ட் டைமில் அவனை ரிவீல் பண்ணலான்னு டேடி வெயிட் பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிது. ஓகே, அதில் போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் டேடி அங்கே. ஓகே, இப்போ என்ன ஹீரோவாக பண்ணிட்டீங்களா? எந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறீங்க? அது எப்படி பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஹீரோ ஒரு சப்போர்ட் கேரக்டர் மாதிரி பண்ணி நிற்கிறேன். அதில் ஒரு நல்ல ரோல் தான். நெக்ஸ்ட்டு தான் ஹீரோவாக பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கு. உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்ன? ஃபிலிமே தான், நான் திரைப்படம் ஆக்டிங்கில் போகிறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். என் அப்பா ப்ரொடக்ஷனில் இருக்காங்களா, அதில் இருந்து கூட நீங்கள் எதனா பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். அதுவும் முதல்ல ஸ்டென்ட்டில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு டேடிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அப்புறம் ஆக்டிங் ஒரு சைட் பண்ணலாம். ஸ்டண்ட் கற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? கற்றுட்டு தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். அவங்க சொல்லிட்டாங்க, உங்கள் சிஸ்டர் சின்ன, அவங்க சொல்லிட்டாங்க போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்னவா போகிறீங்க? ஸோ நான் இப்போ தான் எத்ராஜ் காலேஜில் பிஏ ட்ராவலிங் முடித்தேன். ஸோ ஐ எம் ட்ரைங் ஃபார் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஆஸ் பர் மை பேரண்ட்ஸ் விஷ். ஸோ என்னுடைய ப்ரொஃபஷன் விஷ் என்னென்னா, எனக்கும் சினி ஃபீல்டில் போகணும்னு இருக்குது. ஸோ ஐ ஹேவ் அ ஸ்லைட் இன்ட்ரெஸ்ட் இன் டிரெக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் ஆல்சோ அண்ட் லில் பிட் ஆக்டிங் ஆல்சோ. ஸோ ஃபியூச்சரில் ஐ மைட் ஸ்டெப் இன் டு இண்டஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ என்னன்னு தெரியல, பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி ஃபியூச்சர் சக்ஸஸ் அண்ட் இயர்ஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சரி, ஃபர்ஸ்ட் உங்கள் அலைன்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி பார்த்தீங்க? மிரண்டிங்களா இல்லை வந்து கொஞ்சம் அப்படியே ஜகா வாங்க? கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்துல எல்லாரும் பயப்படுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பழகின பிறகு ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. அது ஒரு எங்கள் சம்மந்தி மாதிரி இல்லை, அவங்க அப்படியே ஒரு ஃப்ரெண்டாக அப்படியே ரொம்ப எங்களுக்கு
எப்படி சொல்கிறது, இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அது உண்மையாலுமே கடவுள் எங்களுக்கு அமைச்சு வச்ச ஒரு ரொம்ப நாளாக அது ஆண்டவனே போட்ட ஒரு முடிச்சு போட்டிருக்கு. 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சுருந்தாங்க. அது அதனால எங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்கள் திருமணத்துக்கு உங்களை என்ன மாதிரிலாம் பாடுபடுத்தினாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பாடுன்றது எல்லாருமே பாடுபட்டோம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. திருமணத்துக்கு நான் அந்த மற்றவங்க பாடுபட்டு சொல்லுங்கள். உங்களை எப்படி பர்சனலாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா? கையெழுந்து குளிங்க, ட்ரெஸ்ஸை போடுங்க, போங்க ஊன்னு நினைப்பாங்களே. ஐயோ எல்லாமே ஆக்சுவலாக அந்த பரபரப்பு இருக்கும். நார்மலாக மேரேஜ்னாலே இங்கே வந்து ஒரு 2 மடங்கு அதிகமாக தான் இருந்துச்சு பரபரப்புன்றது ஒவ்வொரு விஷயத்துக்குமே. ஈவன் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலைல மேரேஜ் எங்கள் கோயிலில் நடந்துச்சு. இந்த கும்பகோணம் அங்கே கோயிலில் நடந்துச்சு, சுவாமி மலையில். இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வரத்துக்கே செம்ம லேட் ஆகிடுச்சு. அதுவே ஒரு பரபரப்பு. நாங்கள் முன்னாடி போயிட்டோம், பொண்ணு மாப்பிள்ள. சினிமா சன் மாஸ்டராக அப்படி தான் இருக்கும். அதான் அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நைட்டு அவங்க கிளம்பி வர்றதுக்கு அதுக்குமே ஒரு எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ 2x போட்ட மாதிரி ஒரு ஒரு ஸ்பீடாகவே மூவ் ஆணுச்சு எல்லாமே. அது அங்கிள் இருந்ததுனாலே என்னன்னு தெரில, அப்படியே ஒரு பரபரப்போடு அப்படியே நல்லா ஸ்மூத்தாக எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. எதுவுமே ஸ்மூத்தானா பரபரப்பு ப்ளஸ் ஸ்மூத் அந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியும் இன்னொரு பரபரப்பு உங்கள் கல்யாணத்தில் நடந்தது, நான் சொல்லவா? என்னாச்சு? ஒருத்தர் அன்னைக்கு டான்ஸ் ஆடி அந்த இதில் நீங்கள் பார்க்கலாம், அதில் சில இதில் பதிவாயிருக்கேன்னு தெரியல. டான்ஸ் ஆடி பிரியாணி ஆண்டாள் மேலே போய் விழுந்தாரு, ஃபுல்லாக விழுந்தாரு. ஆமாம், அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் அவரை தூக்கி பின்னாடி பின்பக்கமாக பார்சல் பண்ணிட்டாங்க, உடனே தூக்கி போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கோலாகலமாக இருந்தது அன்னைக்கு. சென்னை ரிசப்ஷன் வந்து பெரிய ஒரு கான்செப்ட் மாதிரிலாம் இருந்தது, ரொம்ப கூட்டம் வேறு. ஆனால் வந்தவங்க எல்லாரும் ஃபுல்லி யாருக்கும் எந்த பிரச்சனை இருந்திருக்காது. வந்து எல்லாருமே மனசு நிம்மதியாக வயிறும் நிம்மதியாக வந்து சாப்பிட்டு போயிருப்பாங்க. ஒருத்தர் தலைகீழ தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு பார்த்துருக்கீங்க? பார்த்தோம். ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கிளாமரஸாக இவ்வளோ இந்த அளவுக்கு ரொம்ப ஃபேப்லஸாக வந்து ஒரு மேரேஜ் ஆச்சு இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது உங்களோட ட்ரீம் மேரேஜ்னு சொன்னீங்க, ரைட்டா? ஓகே. அதாவது நான் நினச்சதுக்கு மேலே அதிகமாக பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போது நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களா, என் மேரேஜ்னா இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி எதிர்பார்த்தது நடந்ததா, நீங்கள் எதிர்பார்க்காதது நடந்ததா? எதிர்பார்க்கறதை விட அதிகமாக தான் நடந்துச்சு. ஸோ லைக் ஒரு பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அதுன்னு ஒரு பிளான் பண்ணிலாம் இல்லை, அப்படியே நடந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தன்வன்ராஜ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களோட அம்மா அப்பாலாம் எப்படி? உங்களை எப்படி இல்லை உங்களை பயத்தோட பார்க்குறாங்களா இல்லை வந்து எப்படி 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 அப்படி பயோல ஒரு இல்லவே இல்லை சுத்தமாக. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஓகே. இங்கே டேடி மம்மி, இங்கே எனக்கு டேடி மம்மி, நான் அங்கே அவங்க எனக்கு டேடி மம்மி, அந்த மாதிரி தான். லைக் ஒரு அத்தை மாமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. மேரேஜ் ஆகி ஒரு 4 months இருக்கும், டில் டேட் அந்த மாதிரி ஃபீலிங்கே வந்ததில்லை. ஃப்ரீயாக இருக்க, அங்கேயும் ஃப்ரீயாக இருப்பேன், இங்கேயும் ஃப்ரீயாக இருப்பேன், ஜாலி, ஒரு ஃப்ரீ பேர்ட். சரி, அங்கிளை பார்த்து நான் வந்து யாரையும் அப்படி நான் தூக்கி பார்க்கவே மாட்டேன். ஆனால் நான் உண்மையாலுமே மெய் மறந்து ஒரு ஆளை ரசித்து நான் பார்க்குறேன்னா அது அங்கிள் ஸ்டண்ட் மாஸ்டர்ன்றது கிடையாது. ஒரு ஒரு பர்சனாக அவர் இந்த ஏஜில் ஒரு எனர்ஜெட்டிக்காக எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே கண்டிப்பாக அங்கிளை நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தானே. அது அங்கிளை பார்த்தோன்னே தான் எனக்கு இன்னும் ஷுவராக தெரிஞ்சிச்சு. ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி அவர் எப்பவுமே டெரர் பீஸ் தான். ஓகே. அது வெளியில் அப்படி நம்மள்ட்ட அந்த சாஃப்டாக பேசுகிறது, ஒருத்தவங்களை எப்படி ரெஸ்பெக்டாக கொண்டு போகிறது, அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் அங்கிளை பற்றி பேசுகிறேன்னா பேசிக்கிட்டே போகலாம் நம்ம. எனக்கு வந்து உண்மையாக சொல்ல போனால் அங்கிள் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரியுமே பார்க்கலாம். ஒரு வாவ் பா அப்படின்ற மாதிரி நம்ம அங்கிளை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆன்ட்டி அதே மாதிரி வீட்டில் என் அம்மா மாதிரி தான் அவங்க. என்ன சொல்லிட்டேன் இல்லையா, நீங்கள் அவங்களுக்கு மக, அவங்க கண்டிப்பாக அவங்க 2 பேர். அதுதான் அவங்களும் வீட்டில் இந்த அந்த சொல்லுவாங்கள்ல இந்த புது மாப்பிள்ளை ட்ரீட்மெண்ட்டு அப்படியே விழுந்து கவனிக்கிறதா இருக்கட்டும். எனக்கு வந்து அப்படியே வீட்டில் எல்லாருமே அப்படி தான். ஈவன் சந்தியா, சத்யா எல்லாருமே அப்படி தான். சௌமியா எல்லாருமே ஒரு இல்லை உண்மையாலுமே பாசமாக இருக்காங்க. எனக்கு அதுதான் வந்து என்ன ஒரு ஒரு ஆக்வர்டாக இருக்கும், என்னடா இவ்வளோ பாசமாக இருக்காங்களேன்ற மாதிரி. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ரியலி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முதல் கொண்டு எல்லாமே இதெல்லாம் போச்சுன்னா யாருன்னா சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க? இல்லை அந்த மாதிரி பயமே இங்கே கிடையாது. அதுதான் இங்கே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி. இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி, 2 சைடுமே.
இந்த மாதிரி இந்த பழைய பிரச்சனை அங்கே உள்ளது இங்கே பேசிட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஹுப்ளி வராது எங்களுக்குள்ள. இது வரைக்கும் வந்ததுல இதுக்கு மேலேயும் வராது. அதுதான். அதனால் நான் ரொம்ப பிளஸ்டு இங்கே நான் வந்ததுக்கு. நான் ரொம்ப கொடுத்தேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த வீட்டில் 4 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்து பயந்தீங்களா? இல்லை உண்மைதான், பயந்ததுங்கிறது வந்து நம்ம மறக்க முடியாத உண்மைதான். பொம்பளை பசங்க சொல்லக்கூடாது. அதாவது சாரை பார்த்தே ஃபஸ்ட்டு பயந்துட்டோம். அதுக்கு அடுத்து என்னப்பா இத்தனை பிள்ளைங்க இருக்குது என்னப்பா அப்படின்ட்டுங்கிறப்ப என் பையன் வந்து கன்வென்ட்டாக அதெல்லாம் ஒன்றும் இது இல்லைப்பா எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாங்கள் வந்து இங்கே வர ஆரம்பித்தோம். இல்லை அவர் எப்படி வந்தார்? இந்த படத்தில் வர மாதிரி ஆடியாடுக்கிற மாதிரி வர மாதிரி வந்தாங்களா? இல்லை சார் வந்து நேராக எனக்கு என்னன்னே புரியலப்பா, என்ன திடீர்னு ஒரு சினி ஃபீல்டில் இருக்காங்க, நம்ம வந்து பிஸ்னஸ் லைனில் இருக்கிறோம், இதுக்கும் நமக்கு செட்டு ஆகுதா என்னன்னு தெரியல, பிள்ளைங்கள்லாம் வேறு நிறைய பிள்ளைங்க இருக்குங்கிறீங்களே என்ன அப்படின்ட்டு. இல்லை சாதாரணமாக ஒரு இது எல்லா பேரண்ட்ஸும் உள்ளது தான் ஃபஸ்ட்டு. அதாவது இவங்களெல்லாம் பார்க்காததுக்கு முன்னாடி இப்போ வந்து அவங்க இன்னும் எத்தனை பிள்ளை வச்சுருந்தாலும் சரி தான், நமக்கு அந்த பயங்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோது எல்லாமே ஒன்று ஒன்றும் தங்கமான பிள்ளைங்க, அவ்வளோது இதாக இருக்குது. வந்து பார்த்த பிறகு பாசமான பிள்ளைங்க, இது மாதிரி குடும்பமும் கிடைக்காது, இது மாதிரி பிள்ளைங்களும் கிடைக்காது. அதனால் வந்து அது அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குது. அந்த ஆரம்பத்தில் உள்ள பயம் அது எல்லாருக்கும் உள்ளது தான் எதார்த்தம், பிள்ளைய பற்ற எல்லா பேரண்ட்ஸுக்கும் உள்ளது. இப்போ நாங்கள் வந்து சின்ன ஃபேமிலி 2 ஆம்பளை பிள்ளைங்க தான். அதுக்கு வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறவங்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பொம்பளை பிள்ளை கிடையாது, அதை வந்து இங்கே சார் வந்து தீர்த்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பரபரப்பான தவசி சார் நாங்கள் பார்த்துருக்கோம், தவசிராஜ் சார் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து அதுக்கு இருந்து சம்மந்தமே இல்லை வந்து உட்காந்துருக்கீங்க, எப்படி இது? இது ஃபேமிலி இல்லை, இங்கே தானே எல்லாமே. சரி, இங்கே சைலண்டாக தான் இருக்கணும். நம்மளோட பெரிய ஆள் இங்கே இருக்காங்க பக்கத்தில். உங்களுக்கு சப்காட்டு கொடுத்துருவாங்க. ஆமாம், அப்புறம் நைட்டு சாப்பாடு கிடைக்காது. எல்லாரும் வீட்டில் எந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, நமக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு லைஃப்பில் நாங்கள் லவ் மேரேஜ், நம்ம கல்யாணம் பண்ணோம், நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஆச்சு, அதுக்கப்புறம் நமக்கு பசங்கள்லாம் பிறந்துச்சு. ஸோ இவங்களை அடுத்தடுத்து நம்ம ஒருத்தரையாக இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் எல்லா அப்பா அம்மாக்குமே இருக்கிற ஒரு பயம்தான். சரி பிள்ளைங்களை நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்து அவங்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆளுக்கு திருமணம் செய்யணும், அது கரெக்டாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது கடவுளாக பார்த்து இந்த சம்மந்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. என் சம்மந்தியை பற்றி சொல்லணுன்னா என் ஃப்ரெண்டு அப்படி இருக்கணும். ஒரே என்னமோ சொல்லுவாங்க, உயிர் ஒரு உடம்புன்ற மாதிரி, ஒரு உயிர் உடம்புன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரியே இருப்பார். அவ்வளோ நல்ல மனிதர். அந்த ஊர்லேயும் அவருக்கு நல்ல பேர் இருக்குது. அதே போல் அவங்க ஒய்ஃபும் அதே மாதிரி தான். நம்ம ஃபேமிலி எப்படியோ அந்த மாதிரியே இருப்பாங்க. அந்த மற்றவங்க அப்படின்ற மாதிரி வெளியாள் இப்போ தான் சம்மந்தம் வந்து அந்த எல்லாருக்குமே அந்த ஒரு பிகினிங்கில் நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆள், நீங்கள் கொஞ்சம் அப்படி இருக்கோம் இல்லைங்களா, அது இருக்காது. அப்படியே பல வருஷங்களாக பழகின நம்ம சொந்த மாதிரி அந்த மாதிரியே இருந்தது. அதில் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய, ஏன்னா பிள்ளைங்களை கொடுக்குறது வேறு, பொண்ணை கொடுக்குறது வேறு. பொண்ணை கொடுக்குற அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, பையோ பொண்ணு பிள்ளையோ எப்படி, அந்த பயம் அதெல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. எங்கள் வீட்டிலே இருக்கிற மாதிரியே அவள் எங்களுக்கு நினைப்பு வந்துச்சு. என் மாப்பிள்ளையை பற்றி சொல்லணுன்னா என் மாப்பிள்ளை மாதிரி ஒரு நல்லவன் நான் பார்த்ததே இல்லை. அவனே எனக்கு இப்போ மாப்பிள்ளையாக கிடைக்கும் போது என் பிள்ளை எவ்வளோ எனக்கு பிடிக்குமோ, என் பிள்ளை தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைப்பணும். அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு மாப்பிள்ளையாக கிடைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும், அதை விட ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் தேவைப்படும். ஒரு சின்ன ஒரு குரல் மட்டும் சொல்லிக்கிறேன். மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து மகனா மாறதுக்கு நீங்க பாக்கியம் பண்ணிருக்கீங்க, அவர் வந்து உங்க கரெக்ட் தந்தையா வந்து பாக்கியம் செஞ்சிருக்காரு. அது அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அவர் பழகின விதம், அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே, அவர் உன் நண்பன் யாரு காட்டு நீ யாருன்னு சொல்லுவேன்ற மாதிரி அவர் நண்பர்கள்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். நம்ம வீட்டு பசங்க நம்ம வீட்டு கல்யாணத்தில் எல்லாம் எடுப்பாங்க, வேலை செய்வாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதே மாதிரியே அவ்வளோ நல்ல பசங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வைக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க இவர் மேலே மரியாதை இன்னும் கூட்டிகிட்டே இருந்தது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எப்பயுமே ஒரு 10 பேர் நம்ம கூடயே இருப்பானுங்க, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சு அவ்வளோ இந்த நிமிஷம் வரைக்கும் சப்போர்ட்டாக இருப்பானுங்க. ஒரு நிமிஷம் நைட்டு 1 மணினால ஓடியாந்து நிற்பானுங்க. அப்போ என்னுடைய இது எதுவுமே தேவைப்படாமலே போயிடுச்சு. நான் மேக்ஸிமம் இவர் வந்ததுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் யூஸ் பண்ணுறது. அங்கே போனேன் இங்கே போனேன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவரும் சரி, அவர் ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவர் போல் அவர் தம்பியும் அதே மாதிரி. ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து அழகாக செட் ஆகிடுச்சு, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி. அதே மாதிரி அடுத்தடுத்து உன்னுடைய மீதி இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரியே சம்பந்தமோ இந்த மாதிரியே மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவனை நாங்கள்
வேண்டணும். உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களோட நிறைஞ்ச கண்டிப்பாக இதுக்கும் இப்போ உங்களோட பணிக்கும் ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிப்பார் சார். ஆமாம். அதே அதாவது அம்மாவுக்கு பற்றி சொல்லணுன்னாக்கா அவங்க சங்கீதா மேடம், அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அவர் வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு, அப்பா கரெக்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களே எப்படி எப்படி அட்டாச்மெண்ட்டு எப்படி உங்களோட இது ஒரு வில்லிங்காக போவீங்கல்ல? நம்ம வந்து வேற வீட்டுக்கு போனால் தான் நான் உங்களை கரெக்ட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டுக்கே போன மாதிரி தானே ஃபீல் ஆகுது. அதனால எதுவுமே இல்லை. இன்ன வரைக்கும் நான் குக் பண்ணதில்லை. இன்னும் டு பி ஆனஸ்ட் வந்து 1 o'clock தான் எழுந்துப்போம் மதியம். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் மம்மி தான் கால் பண்ணுவாங்க, இன்னும் தூங்குற எழுந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து எதுவுமே எனக்கு டிஃபிகல்ட்டியே இருக்காது. ஜஸ்ட் பிளேஸ் அண்ட் ஹவுஸ் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர சேம் பீப்புள் எல்லாமே அப்படிதான். ஒன்றுபட்ட குடும்பமே வந்து ஓங்கி வளரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து யூனிட்டியாக இருக்கிறீங்க இல்லையா? உங்களை யாருன்னா அடிச்சு பார்த்தா அவங்க அரைஞ்சு போயிடுவாங்க. அடுத்தது அவ்வளோதான். அதனால உங்களோட எல்லாருடைய நல்ல மனசுக்கும் கடவுள் நிறைய ஆசீர்வதிப்பார் சார். நன்றி நன்றி நன்றி. அக்காவோட இன்லாஸ் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி இருப்பாங்க, டெரராக இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களான்னு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அங்கிள் அவங்க வந்து என்ன கெட்டல் பண்ணாலும் ஏற்றுக்கிறாங்களா? என்ன கெட்டல் பண்ணாலும் ஏற்றுக்கிறாங்களா? எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு கேம் ஆடினா விடிய காலையில் 3 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு கேம் ஆடுவோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். எங்களுக்கு பகல் தான் நைட்டு, நைட் தான் பகல், அப்படி தான் நாங்கள் இருப்போம். ஸோ அங்கிள் ஆன்ட்டிலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஜோவியல் கேரக்டர். மாமா பார்க்க தான் அந்த பிரிட்டிஷ் ஃபேஸ், அந்த ரொம்ப ரகடாக இருப்பாங்க மாமா. ஸோ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்காங்க மாமா, அக்கா செம்ம பேர் சூப்பராக இருக்குன்னு நினைக்கும் போது பார்க்க ரொம்ப ரகடாக இருந்தாங்க. பேச அவரும் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் இருக்காங்க. அப்புறம் சின்ன மாமா, ஸோ அவங்களுமே ரொம்ப ஜோவியலான கேரக்டர், அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர் 2 பேருமே. ஆன்ட்டி அங்கிள் சூப்பராக வளர்த்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அக்கா வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்க, மேரேஜ் முடிஞ்சு. ஸோ அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எல்லா இடத்துக்கும் 4 சிஸ்டர்ஸாக பிரதரோட போவோம். ஸோ இதுக்கப்புறம் 3 சிஸ்டர்ஸ் தான் இவங்க போகிறோம். ஸோ இப்போது வந்து போன வேகத்திலே வந்துட்டாங்க. வந்துட்டு இன்னொரு 4 month இங்கே இருக்கு. ஸோ எனக்கு போன ஃபீலிங்கும் இல்லை, வந்த ஃபீலிங்கும் இல்லை. பக்கத்துலேயே ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து. ஆமாம். ஸோ நினச்சா கூட போய் பார்த்துல ஒரு ஃப்ளைட்டுக்கு பிடிச்சி 4 hours தானே ட்ராவல். வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த ட்ராவலிங் கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். பார்க்கணுன்னா டக்குன்னு ஃப்ளைட் ஏறி சிங்கப்பூர் இறங்கி இப்போ அவங்களை பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ எங்களுக்கு வந்து 3 ஈவெண்ட் நடந்துச்சு. கல்யாணம் வந்து சுவாமிமலை, ரிசப்ஷன் வந்து திருவாரூர், அண்ட் சென்னையில் ஒரு ரிசப்ஷன் நடந்துச்சு. திருவாரூர் ரிசப்ஷன் ரொம்ப ஆன்டிக்காக ட்ரெடிஷ்னலாக பயங்கரமாக இருந்துச்சு. அதே சென்னை பார்த்தோம்னா ரொம்ப கிளாஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ சென்னை ரிசப்ஷனில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ராதாரவி சார், தியாகராஜன் சார், நக்கீரர் சார், ஸோ எங்களுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த சென்னை ஈவெண்ட்டே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ராட்டினம் மட்டும் தான் வைக்கல, அதையும் வைக்கலான்னு தான் நாங்கள் நினச்சோம். இல்லை அதான் இன்னொன்று பார்க்கல நீங்கள் பிரியாணி வந்து ஒரு என்னென்னமோ நடந்திருக்கு. ஸோ அந்த பானிபூரி, பேல்பூரி, பஞ்சு மிட்டாயிலேருந்து எல்லாமே ஒரு திருவிழாவில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே நாங்கள் வச்சிட்டோம். ராட்டினம் மட்டும் தான் எங்கே கொஞ்சம் அந்த போலீஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு தேவையான பவுன்சஸ் எல்லாம் வச்சு அவங்களும் சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. மெயின் கெஸ்ட்டே முரளி சார், அவங்க வந்து ஜிஎஸ்டி கமிஷனர், சென்னை ஜிஎஸ்டி கமிஷனர். ஸோ அவங்க வந்து எங்களோட மெயின் கெஸ்ட்டு. ஸோ அவரும் வந்து எங்களுக்கு கல்யாணத்தில் ரிசப்ஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னன்னா நமக்கு இந்த மேரேஜ் டைமில் அப்போ மழை டைம் நாங்கள் வந்து ஓப்பனில் வச்சுட்டோம். ஸோ என்னன்னா நிறைய க்ரௌட், நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம், நிறைய கூட்டம் வரும். ஆனால் நாங்கள் ஈசிஆரில் வைக்கலான்னு பார்த்தா இங்கேருந்து லாங்கு முடியாதுன்னு சொல்லி அப்புறம் நாங்கள் இங்கே மாதவரத்தில் பிளான் பண்ணி வச்சோம். என்ன ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸாக மழை, ஒரு 1 வீக்காக மழை பெஞ்சிட்டே இருக்குது. நாங்களும் டெய்லியும் அந்த மண்டபத்துக்கு போவோம், அங்கே போய் பார்ப்போம். ஒரு ப்ரோக்ராமாக கேன்சல் ஆகிக்கினே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாதியில் நிற்கும், எல்லாம் ஓரமாக போய் நிற்பாங்க. அப்படி பயந்து இருந்தோம். சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் வச்சு சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் பயம். அப்புறம் நாங்கள் வேற மண்டபத்தை கூட பிடிக்கலான்லாம் ரொம்ப பிளான் பண்ணிலாம் போனோம். அதுக்கப்புறம் சரி என்னடா கடவுள் மேலே பாரத்தை போட்டு சண்டே போய் அங்கே நிற்கிறோம். கரெக்டாக 5 மணி இருக்கோம். இந்த தும்பிலாம் மேலே பறந்தோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன தும்பிலாம் பறக்குது, மழை வரும் அப்படின்ட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் லைஃப்பில் இதோட ஓப்பனுக்கே போகக்கூடாதுன்ற மாதிரி நினச்சேன். ஆனால் கடவுள் நம்ம கூடயே இருந்ததுனால ஒரு சின்ன மழை கூட இல்லாமல் அவ்வளோ கிராண்டாக அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணி முடித்தோம். அது உண்மையிலேயே எங்களுக்கு, ஏன்னா அப்போ வந்து 75% மழை போட்டு இருந்தாங்க. அப்போ மழை போட்டு இருந்தால் மழை வரல.
ரெட் அலர்ட் போட்டுருந்தாங்க. ரெட் அலர்ட் போட்டு மழை வரல. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப எப்படி பெருமைப்பா இருக்கு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு இன்னைக்கு தலை தீபாவளிக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மூலமா உங்களை சந்திச்சது, நீங்களாம் அங்க மேரேஜ் டைம்ல வந்து ராணி இதுல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ இவங்க தலை தீபாவளிக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணது, வீடியோ எடுத்தது வந்து எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. சார் எல்லாருமே கல்யாணம்னாக்கா காரில் நல்லா அலங்கரிக்கப்பட்ட ஒரு காரில் பொண்ணு மாப்பிள்ளையமா வந்து இறங்குவாங்க, அப்படி தான் பண்ணாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது உங்கள் கல்யாணம். சேரட் போட்டின மாதிரி இப்போ ராஜாங்க காலத்தில் வர குதிரையில் சேரட்டில் வர மாதிரி வந்தீங்கண்ணே, அது எப்படி இருந்தது அனுபவம்? ஆமாம், அது வந்து எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் அது. நார்மலாக சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்றது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அப்புறமேல் தான் ஆக்சுவலாக பயம் எங்களுக்கு. டக்குனு வந்தோடனே எனக்கு பயமா இருந்துச்சு. இப்படி இப்படி இதுல எப்படி வர்றது, ரோடு வேற ஒரு மாதிரி. குதிரையை பார்த்து பயமா இருந்ததா இல்லை வந்து சேரட்டை பார்த்து பயமா இருந்தது? ரெண்டுமே ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. பட் அது வந்து அந்த மேலே நம்ம அந்த வரும்போது எல்லாருமே நம்மளுக்காக டான்ஸ் ஆடுறது, அன்றைக்கி டே நம்ம டேவாக இருக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம எதோ ஸ்பெஷலாக ஒரு நம்ம தான் மெயின் லீட் கெஸ்ட் மாதிரி அப்படின்ட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த காரில் போகிறது அதெல்லாம் வந்து நார்மல் தான். பட்னா இது வந்து அங்கிள் வந்து இந்த ஒரு புது ஃபீலிங் கொடுத்தாங்க. சேரட்டில் அழைச்சிட்டு போயிட்டு நல்லா ஆனால் சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம் அதையுமே. இது வரைக்கும் எங்களோட ராணி ஆன்லைன் சார்பாகவும் எங்கள் தினத்தந்தி குழுமத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு பின்னாடி வந்து ஒரு பின்னாடி திரைப்பட கலைஞர் பின்னாடி வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், ஏன்னா அவங்க குடும்பமாக கூடி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த தருணம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ.